ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஆல்ரவுண்டர் போலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எஸ்பிஓவில் இப்போ ஒரு நியூ டாஸ்க் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றுமே கிடையாது. முதல்ல நம்ம ரெண்டு டாஸ்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். கண்டென்ட் ஷேரிங் அண்ட் கண்டென்ட் ரிவ்யூ டாஸ்க் பண்ணிட்டு இருப்போம். அது இப்போ பண்ண வேண்டியது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரே டாஸ்க்காக சர்வே டாஸ்க் மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அது இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு சர்வே மட்டும் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க அது என்ன மாதிரி டாஸ்க்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த டாஸ்கை நம்ம எப்படி பண்ணணும் இதை தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல உங்களோட ஐடியா ஓபன் பண்ணிருங்க. எஸ்பிஐ போர்ட்டல் இந்த வெப்சைட்டுக்குள்ள உங்க ஐடியா ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன், சர்வே அண்ட் ஒப்பீனியன் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை டச் பண்ணி உள்ள வாங்க. இதுல கொடுத்துருக்க இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டீட்டெயில் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல கிளிக் இருக்கா, இதை டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணதும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வீடியோல பாக்குற மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு ப்ராடக்ட் வரும். இப்போ இந்த ப்ராடக்ட்ல என்ன பிரைஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா இது ஃபர்ஸ்ட் டாஸ்க் நம்ம செய்ய போறோம். ஸோ அடிக்கடி ஒரே இதில் வர முடியாது, ஏன்னா இது ஒரே வெப்சைட், ஒரே டேப் தான். இதுக்குள்ள நம்ம சேஞ்ச் பண்ணி அடுத்தடுத்த பேஜ் நம்மளால போக முடியாது. இப்போ நான் என்ன பண்றேன், டாஸ்க் சப்மிஷன் போறேன். போயிட்டு நம்ம எப்பவுமே ஏற்கனவே நம்ம பண்ற மாதிரி தான் கோ டு டாஸ்க். வெயிட்டிங் பேஜ் வரும். இதை நான் ப்ளே பண்ணிட்டு வெயிட் பண்றேன். இப்போ ப்ளூ கலர் இது வந்துடும். இதுல உங்க நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி இருக்கும். ஸோ இதை நீங்க ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலைன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். சரியா, 3 டாட் டச் பண்ணுங்க. இதுல டிரான்ஸ்லேட்னு இருக்கு பாருங்க. சாரி, டிரான்ஸ்லேட் இதை டச் பண்ணி தமிழில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது இந்த சிக்கன் மசாலாவை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. நான் ஆமான்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்தது என்ன, நீங்கள் வழக்கமாக இந்த வகையான பொருளை எங்கே வாங்குவீங்க? உள்ளூர் கடைகளில் வாங்குவீங்களா இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்குவீங்களா? இதுக்கு நீங்கள் டைப் பண்ணுங்க. அதாவது தமிழ்ல இப்போ நான் மறுபடியும் இங்கிலீஷ்ல பண்ணிட்டேன். இப்போ நான் ஆஃப்லைன் கொடுக்குறேன். ஓகேவா, அதாவது லோக்கல் ஸ்டோர் ஆன்லைன் ஷாப்பிங்கான்னு கேட்டிருக்காங்க. லோக்கல் ஸ்டோர். ஓகே. ஸோ அடுத்தது இதுதான் முக்கியமான விஷயம். பைமோட்ல என்ன பிரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பைமோட் பிரைஸை கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு தான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா பைமோட் ஆப்புக்கு போவோம். ஸோ இங்கே டாஸ்க்கை பண்ணிட்டு அங்கே ஆப்பில் நம்ம ஷோ பண்ணி பார்த்துருவோம். ஆனால் இப்போ ஒரே குரோம் டேப்பில் வர்றதுனால நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால பைமோட் ப்ரைஸுங்கிறது இந்த ரெட் கலரில் ஷோ ஆகுதா, இதுதான் பைமோட்டோட ப்ரைஸ். ஸோ இப்போ 25 ரூபா கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே டைப் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ராடக்டை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? ஆமாம், நான் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எஸ். ஸோ நான் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணனால மட்டும் இப்போ நான் அடுத்த பேஜ் இதில் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மசாலாவுக்கு நீங்கள் எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறீங்க. ஸோ இதில் நான் 4 ரேட்டிங் கொடுக்குறேன். ஏன்னா இதோட இந்த மசாலாவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் கிளியராக சொல்கிறேன். நான் இதுக்கு 4 ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ இதுதான் முக்கியமே. நீங்கள் 4 ரேட்டிங் கொடுத்துட்டு இதில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கணும். அந்த ஃபீட்பேக்கும் ஒரு லைனாக இருக்கணும். ஒரு 10 வேர்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்ல மனமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்டா, ரொம்ப ஸ்மெல்லா அப்படி இருக்கணும். ஸோ இது ஜென்யூன் ஃபீட்பேக். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை இதை யூஸ் பண்ணலன்னா நீங்கள் இன்னும்
ஸோ உங்களோட ஜெனியூன் ஃபீட்பேக் தான் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா, எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்க. கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா சப்மிட் கொடுங்க. ஓகே, சப்மிட் ஆகிட்டு இப்போ நேரடியாக உங்கள் ஹிஸ்ட்ரியில் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கும். டைரெக்டாக அப்ரூவ்னு இருக்கும். சரியா, உடனடியாகவே இனி அமௌண்ட் ஆட் ஆகிரும், ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர் பலா.